எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். தியானத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தியானம் ஏன் கிடைக்கப்படணும், எதற்காக அது கிடைக்கணும், எதற்காக தியானம் பண்ணணும்னா, இந்த மக்களை எல்லா விதத்துக்குள்ளேயும் ஒரு தனி மனிதனை நன்மை அடைய விடாமல் ஏதோ ஒரு செயல் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஒரு தனி மனிதனே தன்னை நன்மை அடையாமல் தனக்கு நன்மை அடைந்துடக்கூடாதுங்கிறதுல மிக உறுதியாக இருக்கிறான். இந்த உலகத்திலே உயர்ந்த விருது எது இருந்தாலும் தன்னை ஏமாற்றிக்கிறதுல தலை சிறந்தவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா மனிதர்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் ஒரு உயர்ந்த விருதுகளை கொடுக்கப்படணும். ஒரு மனிதன் தன்னை அழிச்சிக்கிறதுல, தன்னை ஏமாற்றிக்கிறதுல, தன்னை ஒரு ட்ரீமாக வச்சுக்கிறதுல ரொம்ப நுட்பமாக செயல்படுறான். ரொம்ப நுட்பமான ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஒரு திரைப்படம் எப்படி இருக்கிறதோ அதுபோல் தன்னுடைய வாழ்க்கையை வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே வச்சுக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதன்கிட்டையும் உங்ககிட்ட இருக்கிற தீய பழக்கமோ, உங்ககிட்ட இருக்கிற தீய வார்த்தையோ, நீ போகிற பாதையோ ஒவ்வொரு நாளும் உன்னை பரிசீலனை பண்ணு. உனக்கே தெரியாது, நிச்சயமாக தெரியாது. தவம் பண்ணுகிற எங்களுக்கு ஒரு 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 பயத்தோடு தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆரம்ப நிலையில் பயிற்சி காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் கடக்கும் போதும் ஒரு கண்ணீரோடையும் ஒரு பயத்தோடையும் தான் பயணிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு இறை ஆற்றல் என்பது, இறை சக்தி என்பது முதல் முறையாக ஒரு தவம் கிடைக்கிது பார்த்திங்களா. அவனுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வாழ்க்கையில் நானும் மனிதனாக பிறந்தபோது என் தாய் வயிற்றுலேருந்து சந்தோஷப்பட்டனான்னு தெரியாது. எனக்கு 3 வருஷத்துக்கு மேலாகி முதல் முறையாக எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது சந்தோஷப்பட்டனான்னு தெரியாது. முதல் 21 வருஷம் ஒரு தொழிலில் போராடி ஒரு திரைப்படத்தை எடுத்து பெரிய பெரிய ஜாம்பவான்களுக்கு மத்தியில் நானும் ஒரு சாதாரண ஏழை, எந்த நடிகர்களும் இல்லாமல் சித்தர்களுக்காக ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணேன். உயர்ந்த ஒரு பெரிய நிறுவனங்கள் எல்லாத்தையோடையும் பேசி அவங்களுக்கு இந்த படத்தை காட்டப்பட்டு 174 திரையரங்கத்தில் தமிழ்நாடு முழுக்க சொந்த செலவில் சொந்தமான ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம். அந்த படம் எனக்கு பெரிய சக்ஸஸை கொடுத்துச்சா, செயலை கொடுத்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதுதான் அனுபவத்தை கொடுத்துச்சு. அந்த படம் ஓடி இருந்தால் என் வாழ்க்கை மொத்தமாக முடிஞ்சிருக்கும். அந்த படம் ஓடி எனக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருந்தா என் வாழ்க்கைக்கு அன்னைக்கே எனக்கு சுடுகாட்டுக்கான போகிறதுக்கான ஒரு பிரகாசமான பாதை தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த படம் ஓடாதனால, அந்த படம் கவனிக்கப்படாதனால, அந்த படம் விமர்சனமாக பெருசாக பேசப்படாதனால தான் எனக்கு ஒரு பெரும் அனுபவத்தை கிடச்சிச்சு. ஆனால் அதில் கூட எனக்கு சந்தோஷம், அந்த படம் எடுத்துட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோங்கிறதுல கூட சந்தோஷம் வரலை. இன்ன வரைக்கும் தமிழில் 2000க்கும் 3000க்கும் மேற்பட்ட படங்கள் எடுக்கப்பட்டு தேட்டருக்கு வராமே பல படங்கள் கிடக்கு. ஆனால் இந்த படத்தை எடுத்து கொண்டாந்த அந்த பெருமையும் ஒரு செயலும் இருந்தால் கூட அதில் சந்தோஷப்படலை. இந்த நிமிடம் வரைக்கும் அதை பற்றி நான் எந்த ஆய்வும் பண்ணலை. ஏன்னா இது என்னோடய வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது பிரபஞ்சத்தோட வேலை, பார்த்துக்கணும் விட்டுட்டேன். ஆனால் அப்போ கூட எனக்கு சந்தோஷமோ ஒரு செயலோ வரலை. எனக்கு முதல் முறையாக வாழ்க்கையில் என்னுடைய ஒரு தியானம்னு எனக்கு ஒன்று வந்துச்சு பாருங்கள். என்னால் தாங்க முடியாமல் துள்ளி குதிச்சிட்டேன். அப்போ அந்த தியானம் வந்ததை விட்டுறாமல் பாதுகாக்கணும்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் எனக்கு பயம் வந்துச்சு. ஆரம்பத்தில் தியானம் வரும்போது எனக்கு பெரிய சந்தோஷம், பெரிய பெரிய கொண்டாட்டம். இப்படி ஒரு செயல் கிடச்சிருச்சு, இறைவனை பார்த்துருவோம், கடவுளை பார்த்துருவோம், இந்த சித்தர் மாதிரி கூட ஆயிடலாமா, அந்த குரு மாதிரி கூட ஆயிடலாமான்னு வெளிப்படையாக பேசலைனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு செயல் தோணுது, உள்ளுக்குள்ளே ஒரு செயல் இருக்குது. பாடுறா, இவங்க இவ்வளோ பெரிய யோகி, இவங்கள மாதிரி நம்மளுக்கும் ஒரு 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 செயல் கிடைக்கிதே, ஒரு தியானம் கிடைக்கிது, ஒருவேளை இப்படி மாறுவோமோ, இப்படி ஒரு செயல் நடக்குமோ, இருந்தாலும் இருக்குமா இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் போக போக அந்த தவத்துக்குள்ளே நமக்கு வர்ற சோதனை, கஷ்டம், கண்ணீரெல்லாம் பார்க்கும்போது ஒரு இடத்துல என்ன பயம் வந்துருச்சுன்னா, செத்தா கூட பரவாயில்ல, இந்த தவம் மிஸ் ஆகிடக்கூடாது, எது வேணாலும் என்னை விட்டுட்டு போயிடலாம், ஆனால் இது போயிடக்கூடாதுன்னு மண்டிக்கிட்டேங்க. உண்மையிலே மண்டிக்கிட்டேன். ஏன் தெரியுமா, என் வாழ்க்கையில் முதல் முறையாக உங்ககிட்ட சொல்கிறேங்க, எனக்கு சந்தோஷத்தைன்னு ஒன்று கொடுத்தது, எனக்கு நம்பிக்கைன்னு கொடுத்தது, என்னை வாழ்க்கையில் நானும் இங்கே நிற்க முடியும், இந்த பூமியில் இந்த மனிதர்களோட சக மனிதர்களாக நிற்க முடியுங்கிற அந்த ஒரு ஒற்றை நம்பிக்கையை ஏற்படுத்தினதே இந்த தவம் தாங்க.
நான் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு விபத்தை சந்தித்து மருத்துவ ரீதியாக உடலில் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை சந்தித்த போது உறக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. பெரிய பொருளாதார ரீதியாக தோல்வி, குடும்பத்தில் அப்படியே என் தாய் நோய்வாய்ப்பட்டாங்க. அப்படி ஒரு சோதனையில் இருக்கும்போது என்னை விட்டு தூக்கம் போயிடுச்சு. எந்த நம்பிக்கையும் இல்லை. என்னுடைய ஒரு நெருங்கிய 2-3 உறவினர்கள் கூட என்னை பற்றி தெரிஞ்சதுனால அது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அது ஒரு நடமாடும் போன மாதிரி தான் சொல்லாமல் பார்த்தது எனக்கு எவ்வளோ பெரிய வலியை ஏற்படுத்தினுச்சு. அப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணீரும் சோகமும் மட்டும்தான் இருந்துச்சு. நான் அப்படியே யோசித்தேன், என்ன பண்ணலாம்? ஒரு இறந்து போகிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இறந்தால் கூட இந்த பாலா போன மனிதர்கள் நம்மளை பற்றி கேவலப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன்லாம் என்னங்க அப்படின்ட்டுருவான். ஒரு 90 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு மாலையை வாங்கி போட்டுட்டோம், நம்மளை பற்றி கேவலமாக பேசிக்கிட்டு அதே சாவு வீட்டு பக்கத்தில் நிற்பான். நம்மளுடைய பாடைக்கு பின்னாடி நடந்து வரும்போது கேவலமாக பேசிக்கிட்டு தான் வருவான். நம்மளை ஒவ்வொருத்தருடைய இறப்பு வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் வர்ற அத்தனை பேரும் தியாகியும் யோகியும் வர்றதில்லைங்க, பாலா போன மனிதன் வர்றான். அங்கேயும் பாலா போன எண்ணத்தை அங்கே இறக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். உங்களுக்கு ஆத்மார்த்தமாக கண்ணீர் விட்டு அழுகிறதுக்கு ஒருத்தனை கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க. ஒருத்தன் கூட உங்களுக்கு ஆத்மார்த்தமாக, நீங்கள் உங்கள் உறவினர்கள் யார் செத்தாலும் மாலை போடும்போது ஒருத்தனை பாருங்கள், அங்கே அழுகும்போது எவனும் ஆத்மார்த்தமாக பண்ண மாட்டாங்க. ஒரு சடங்கு சம்பிரதாயத்துக்கு நம்ம போய் நிற்கணும். எவனாவது ஒரு 100-10 பேர் தாங்க ஒரு செயல் செய்வான். இப்படி ஒரு துயரத்தில் இருந்தபோது எனக்கு இந்த தியானம் முதல் முறையாக நம்மளால் வாழ முடியும், நம்ம மீண்டு வர முடியும். நம்ம ஒரு பிறந்தது வேஸ்ட் இல்லை, இந்த பிறப்பு போயிடுச்சு. என்னோடய உறவினர் ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் எங்கள் உறவினர்களில் ஒரு 6-7 பேர் ஒரே செட்டில் ஒரே மாதிரி இருப்போம். ஒரே மாதிரினா ஒரு வயசு, ரொம்ப மரியாதையாக பேசிக்குவோம், ரொம்ப நல்ல க்ளோஸாக இருப்போம், சிரித்து பழகி ஒரு உறவினர்களாக. எங்களை நாங்களே தாழ்த்திக்க மாட்டோம், எங்களையே ரொம்ப உயர்வாக, ரொம்ப அந்த மாதிரி ஒரு செயலுக்குள்ளே இருக்கிறவங்க. நான் ஒரு இடத்துல பலவீனமாகி ஒரு தோல்வியாகவும் ஒரு மருத்துவ ரீதியாகவும் ஒரு பாதிப்பு அடையும் போது அந்த உறவினர் அந்த இன்னொரு உறவினர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, கண்ணுக்கு தெரிஞ்சு ஒருத்தன் மிஸ் ஆகிட்டாங்க, அவன் என்னால் அதை ஜீர்ணித்து பார்க்க முடியலை, அவ்வளோதான், அது நம்ம என்ன சொல்கிறது, நாளைக்கு என் மனைவி கூட அவனெல்லாம் நீங்கள் போய் ரொம்ப பார்த்துக்கிட்டு ரொம்ப கரிசனெல்லாம் பண்ணாதீங்கன்னு அவங்கெல்லாம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம கூட இருந்தவன் ஒருத்தன் இவனும் போகிறாங்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். அந்த தகவல் எனக்கு கசிஞ்சு காது இடையில் என்கிட்ட நேராக சொல்லலை, இன்னொருத்தட்ட சொல்லியிருக்கார். அவர் ஒரு நாள் என்கிட்ட சொல்லிடுவார். இந்த மனிதர்கள்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருக்கிட்ட என்ன சொன்னீங்கனாலும் அது ஒரு நாள் இன்னொருத்தட்ட வந்துடும். யாரை பற்றி குறை சொல்கிறீங்களோ அது சுற்றி அவர்கிட்டே வந்துடும். நீங்கள் யாருக்காக சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னால் கூட அது ஒரு வருடம் கழிச்சோ 6 மாதம் கழிச்சோ நீங்கள் யாரை பற்றி என்னென்னலாம் பேசியிருக்கீங்களோ அது அப்படியே சுற்றி ஒரு கடைசியாக இவங்க தான் சொன்னாங்கன்னு உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு அது வரப்பட்டுச்சு. அப்போ எனக்குள்ளே எவ்வளோ பெரிய வலி இருக்கும். நம்ம மிஸ் ஆகிட்டோம்னு நம்ம உறவினர்கள், நம்ம கூட சக நண்பர்களாக ஒரே வயசில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விவாதத்தை பேசிக்கிற போது என்னுடைய வலி எப்படி இருந்திருக்கும், என்னுடைய செயல் எப்படி இருந்திருக்கும், என்னுடைய அந்த நேரம் அந்த இடத்த நீங்கள் நினச்சி பாருங்கள். நான் எப்படி கடக்க முடியும், அந்த இடத்த நான் எப்படி கடந்திருப்பேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒலி கூட தெரியாதுங்க. எனக்கு நெருக்கமான உறவினர்கள் வருவாங்க, என்கிட்ட ஒரு 5 நிமிஷம் நின்று பேசிட்டு அங்கிட்டு போனோன்னு இன்னொருத்தட்ட பேசுவாங்க. என்ன அவன்கிட்ட நின்று பேசிக்கிட்டீங்களே, என்னங்க பண்ண சொல்கிறீங்க, அவன் நம்ம சொந்தமாக பிறந்துட்டான், அவனை போய் என்ன திட்ட சொல்கிறீங்களா, இல்லை சொல்ல சொன்னீங்களா, அவன் ஒன்றுக்கும் உபாய மாட்டான்னு நமக்கு தெரியும், என்ன பண்ணுறது, அவங்ககிட்டே நம்ம பேசி தானே ஆகணும், அவன்கிட்ட போய் நம்ம மூஞ்சியை காட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அவங்கக்கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் எனக்கு ஒரு நாள் 2 நாள் கழித்து திருப்பி அவங்களே நம்மக்கிட்ட சொல்லிட்டு போவாங்க, நீ பாசமாக பேசுகிற, அவங்களே உன்னை விமர்சனம் பண்ணிட்டு போகிறாங்க, பார்த்துக்க அப்படின்பாங்க. இந்த வழியெல்லாம் என்னை ரொம்ப காயப்படுத்துனுச்சு. நான் கடவுளை உண்மையிலேயே அந்த நேரத்தில் அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கடவுள், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமான கடவுளாக இருந்தவர் விநாயகர். ஏன்னா அவர் கடவுள்னே எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் நான் கண்ணை முழிச்சு கீழே பார்க்கும்போது அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாக இருந்தார், அவர் அனாதையாக இருந்தார். நானும் அந்த மாதிரி அனாதையாக தான் நின்னேன். அவரும் நானும் எனக்கு தெரிஞ்ச முதல் நான் பார்த்த கடவுள் அந்த அரச மரத்தில் ஒரு பாவப்பட்டதில் ஒரு விநாயகர் மட்டும் அப்படியே ஒரு இடிஞ்சு போய் தொங்கிக்கிட்டு அரச மரம் கீழே அப்படியே அவர் இருப்பார்.
என்றைக்காவது ஒரு நாள் அவர் தலையில் கொண்டாந்து நல்லெண்ணையும் தண்ணியும் ஊற்றி தெளித்து விட்டு ஒரு பொரியையும் சுண்டலையும் வச்சுட்டு போவாங்க. சில பேருக்கு பிறந்த நாள்னு வச்சுட்டு போவாங்க. சில பேருக்கு அவருக்கு ஏதோ ஒரு சக்தி, சங்கடா சக்தியை ஏதோ ஒரு சக்தியை சொல்லிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையாரை கண்டுக்கிறது கூட ஆள் இருக்காது. அவன் போவான், அவன் வருவான், எவனும் கண்டுக்க மாட்டான். நான் தினந்தோறும் எந்திரிச்சேன்னா அந்த பிள்ளையாரை தான் பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் பார்த்த அறிமுகமான கடவுள் வந்து எனக்கு அவர் தான். அடுத்ததாக நான் பார்த்த கடவுள்னால் அது ஐயப்பன் தான். ஏன்னா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எங்கள் அப்பா, நான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வந்து சாமியே சரணம் ஐயப்பான்னு மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஏன்னா அவர் குளிச்சுட்டு வந்து அவர் சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுவார். நான் அப்போ தான் முழிப்பேன். அப்போ நான் இதை கேட்டு தான், சுப்பிரபாதம், ரேடியா, கரண்ட்டு கிடையாது, இதை கேட்டு தான் வளர்ந்தேன். அப்போ இப்படி ஒரு கடவுள் இருக்காருன்னு விநாயகருக்கு அப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கடவுள் ஐயப்பன். இந்த 2 கடவுளை தவிர நான் வேறு எந்த கடவுளுக்குள்ளேயும் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் என்னோடய சிறு வயதுக்குள்ளே நான் போய் பார்த்த ஒரு கடவுள் வந்து பழனி மலையில் இருக்கிற முருகன். சிறு வயதில் ஒரு 4 வயதில் நான் பார்த்த கடவுள். அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஒரு விவரம் தெரிஞ்சு பெரிய வயசில் ஒரு தோல்வியோட விளிம்பில், ஒரு மரணத்தோட விளிம்பில் நிற்கும்போது, அப்போ இந்த ராமகிருஷ்ணரும் விவேகானந்தருடைய செயல் வடிவத்தை, ஒரு சின்ன செயல் வடிவம் என் வாழ்க்கையை திருப்புமுனையை ஏற்படுத்தினுச்சு. ஒரு மனிதன் என் பக்கத்தில் இல்லை, இவங்க 2 பேருமே சமாதிக்கு போயிட்டாங்க, இவங்க 2 பேரும் ஒருத்தன் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்த முடியும்னா அவங்களுடைய புத்தகம், அவங்களுடைய வாழ்க்கையோடைய வரலாறு, முதல் நம்பிக்கையை, முதல் படியை, முதல் வாழ்க்கையை, முதல் துவக்கத்தை, முதல் வெளிச்சத்தை, முதல் சிரிப்பை, முதல் அந்த அழகான தருணத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த செயல், அதை தொடர்ந்து அவங்க சம்பந்தமான அந்த குறிப்புகளை நான் அந்த செயல் பார்க்க எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, தியானம்னா என்னன்னு தெரியாத, ஒரு நிமிடம் கூட கோவில்களில் உட்கார முடியாத ஒருத்தன் 25 நிமிடம் முதல் முறையாக தியானத்தில் அமர்ந்தேன். தியானத்தில் அமர்ந்துட்டு ஓடி போய் வீட்டில் போய் அதே தியானம் இருக்கா, ஓடி போச்சான்னு செக் பண்ணி பார்த்தேன். 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நான் அலாரம் வச்ச மாதிரி தியானம் வருமான்னு செக் பண்ணி பார்த்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய நடிகர்கிட்டேருந்து எனக்கு ஒரு அழைப்பு, நானும் அவரும் கதை சொல்லணும், சந்திக்கணும். அந்த நேரத்துக்குள்ளே நான் படுக்கிறதுக்கு கூட சென்னையில் இடம் இல்லாமல் ஒரு அலுவலகத்தில் படுத்து கிடந்தேன். அப்போ அந்த அலுவலகத்தில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தூங்குவேன், எந்திரிச்சு தியானம் இருக்கா, ஓடி போயிருச்சான்னு செக் பண்ணி பார்ப்பேன். அதே தியானம், அதே ஆற்றல் வரும். தியானம் முடிச்சிட்டோம்னா அந்த ஆற்றல் இருக்காது. திருப்பியும் நான் எந்திரிச்சு அந்த 4:30 மணிக்குள்ளே அந்த நான் படுத்திருக்க அலுவலகத்தில் குளிக்கணும். ஏன்னா 6 மணிக்கு மேலே ஹவுஸ் ஓனர் வந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல குளிக்க முடியாது. அவருக்கு வாடகை கொடுத்துருக்க நண்பருடைய இடத்துல ஆஃபீஸுக்கு கொடுத்தா யாரையா தங்க வச்சு குளிக்கிறீங்க, நீங்கள் சைடில் வாடகை விட்டிங்களான்னு அவர் வாழ்க்கை கெட்டு போயிடும். அதனால் 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், குளித்து முடிச்சுட்டு நேராக எடுத்துகிட்டு 2 கிலோமீட்டர் தாண்டி அவரோட வீடு இருக்குது, அவர் வீட்டில் கொண்டு போய் ஆஃபீஸு சாவியை கொடுக்கணும். அதே நேரத்தில் அது முடிச்சுட்டு அங்கேருந்து நடந்து போய் காசே இல்லாமல் யாராவது ஒரு நண்பர்கள்ட்ட ஃபோனில் வந்து ஒரு மிஸ்டு காலை கொடுத்து அவரை வர வச்சு அவர் 2 வீலரில் போய் ஒரு கதை சொல்லணும். இந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த செயலாக்கத்தில் இருக்கும்போது அந்த தியானம், அந்த நம்பிக்கையில் செயல் வந்துச்சு என் வாழ்க்கையில். அப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வசந்தம் வீசுனுச்சு. என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர்கள்லாம் இந்த செடி பட்டு போயிடும், இந்த மரம் தேராதுன்னு நினச்சாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம காணொலியை கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்டுட்டு இது என்னப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க, சில பேர் கேட்காமே இருக்கிறாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து இவர் என்ன பண்ணிடுவார், இவர்கிட்டலாம் ஒன்றும் இருக்குமா, இவர்கிட்டலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. இப்படிலாம் பல செயல் இருக்குல்ல. அதே மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அந்த செடி முடிஞ்சு போச்சுன்னு நினச்சவன் அந்த செடிக்குள்ளே, அந்த மரத்துக்குள்ளே ஒரு புது உயிர் அப்படி ஒரு வெளிச்சமாக வந்து நின்னதை பார்த்து பிரமிச்சிட்டாங்க. அடுத்தது தியானம், அடுத்ததுன்னு நம்ம நிற்கிறது, நம்மளுடைய செயல், நம்மளுடைய வடிவம், நம்மளுடைய போக்கு எல்லாம் மாறுறதை பார்த்துட்டு எந்த உறவினர்கள், எந்த நண்பர்கள் நம்ம மேலே அந்த கவனம், அவங்க கவனம் எல்லாம் என்ன வந்துருச்சுன்னா, எப்போ இவர் கீழே விழுவார், எப்போ சாவார், இவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இவருக்கு ஒரு செயல் இருக்குது, இவர் செத்துருவாருன்னு நம்ம தீர்மானித்து வச்சுருக்கோம், இவர் கொஞ்சம் வாழ்கிறாரு அப்படின்னு என்னை கவனித்தாங்க. இவர் வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நம்மளை தாண்டி ஒரு நல்லா வாழ்கிறாரு, இவர் நம்மளை தாண்டி நல்லா வாழ்ந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சிரிக்கிறாரு, கொஞ்சம் சிரித்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நம்பிக்கையோடு நடக்கிறாரு அப்படின்னு கவனிக்க தொடங்கினாங்க. அந்த கவனிப்பில் எனக்கு என்ன பயம் வந்துச்சுன்னா, இந்த தவத்தை விட்டுறக்கூடாது. ஒரு எதிரி ஆயுதத்தை எடுத்துகிட்டு நான் பயப்பட வைக்கலை, அதிகாரத்தை வச்சு மிரட்டலை,
ஒரு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்னை விமர்சனம் பண்ணவங்க என்னை பார்த்து பயந்தது, என்னை பார்த்து கவனித்தது இந்த தியானம். இந்த ஒரு தவம் என் தாய் செய்ய முடியாத, என் தகப்பன் செய்ய முடியாத, இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாதத, எனக்கு யாருன்னே தெரியாத இந்த தவம் செஞ்சிச்சுங்க. அதுதான் நான் எல்லா இடத்துலையும் இதை தான் என் லைஃபோடைய ஒரு முக்கியமான விஷயமாக பல்வேறுபட்ட முறைகளில் சொல்கிறேன். அப்போ எனக்கு எவ்வளோ துயரம் வந்த போது கூட நான் அழுதது, என்னை விட்டு எது வேணாலும் போயிட்டோம், இந்த தவம் மட்டும் போயிடக்கூடாது. ஏன்னா எனக்கு முதல் நண்பன், தோழன், குரு, கடவுள் எல்லாமே இந்த தவம் தான் இருந்துச்சு. இவனை மாதிரி ஒருத்தன் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும்தான் இருந்தேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், எல்லாம் என்னை விட்டு போனாலும், எல்லாம் எங்கிட்ட நின்னாலும் இவன் என்னை போகவே இல்லைங்க. இவன் தான் இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கைக்குரியவன் அப்படிங்கிறத நான் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு சாதாரண நம்பிக்கையெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் இன்னும் உயரத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை பாருங்கள், என்னை கொண்டாடுவாங்க. ஏன்னா என் லைஃப்பில் நடந்திருக்க அவ்வளோ பெரிய செயல் இருக்குது. ஒரு 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 அசாத்தியமான ஒரு செயலை நான் வந்து செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் 30 ஆண்டுகள் தோற்றுட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு செயலில் நான் தோற்றா பரவாயில்ல, 30 ஆண்டுகள் தோற்றுருக்கேன் நான். அப்போ எப்படிப்பட்டவன் ஒருத்தனாக இருப்பான்? 30 ஆண்டுகள் தோற்றவன் இந்த தவம் வந்ததுக்கப்புறம் நான் தோக்குற மாதிரி இருப்பேன், தோக்கவே மாட்டேன். நான் கீழே விழுகிற மாதிரி இருப்பேன், விழுகவே மாட்டேன். நான் மரணம் அடைகிற மாதிரி இருக்கேன், மரணம் அடையவே மாட்டேன். நான் முடிஞ்சிச்சுன்னு நினைப்பேன், முடியவே முடியாது. எனக்கே என்ன பிடிக்காது. ஆனால் அந்த என்னை தாண்டி அந்த வேலையை, அந்த மேஜிக், அந்த உண்மையான எனர்ஜி, அந்த பிரபஞ்சங்கிற அந்த மேஜிக் வந்து நிகழ்த்தினது இருக்கு பாருங்கள். எவனுமே இல்லைனாலும் ஒரு பேரானந்தத்துக்குள்ளே, ஒரு சந்தோஷத்தில் அந்த மரத்தடியில் அப்படி சாஞ்சிக்கிட்டு உட்கார்ற அந்த 5 நிமிஷம் என் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை துயரத்தையும் வெளியில் தூக்கி கொண்டு குப்பையில் எரிஞ்சிட்டு போயிடும். ஒரு 5 நிமிஷம் எவ்வளோ பெரிய விமர்சனமாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு காலை மடித்து நான் உட்காந்து தவம் பண்ணுற போது அந்த விமர்சனமெல்லாம் அப்படியே எரிக்கப்படுறதை நான் கண்ணால் பார்ப்பேன். அப்படியே புதிதாக பிறந்தது மாதிரி அப்படியே வருவேன். என் தாய் சீதா என்னிடம் அடிக்கடி சொல்லுவா, நான் ஒவ்வொரு முறையும் அக்னியில் குளித்தே எழுகிறேன் மகனேம்பா. எனக்கு அவள் கற்றுக் கொடுத்தது தியானத்தில் அதுதான். மகனே, என் மீது விமர்சனம் வரும், என் மீது எல்லா செயலும் வரும். ஆனால் எல்லா செயலுக்குள்ளேயும் பெண் கடவுளாக இருக்கிறவங்கள மேலே கூட ஒரு சாதாரண மனிதன் சர்ச்சையை பேசுவான், ஒரு செயல் செய்வான். நான் ஒவ்வொரு முறையும் மகனே அக்னி குளித்து நான் வெளியே வருகிறேன். அதே போல் நீ என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்க, இந்த உலகம் உன் மீது என்ன விமர்சனம் வேணாலும் வைக்கும், என்ன செயல் வேணாலும் வைக்கும். நீ வெளிச்சம் பெற்றதுக்கப்புறம், வெளிச்சம் பெறதுக்கு முன்னாடியும் உனக்கு வைக்கும். நீ ஒவ்வொரு நாளும் அக்னியில் குளித்து எழு. நீரில் குளிக்காத, அக்னியில் குளி. என் தாய் சொல்லி கொடுத்தா, அக்னிங்கிறது தியானம். உன் சுவாசத்திலே நீ குளி, உன் சுவாசத்திலே நீ உணவு அடைந்து, உன் சுவாசத்திலே நீ வாழு. உன்னை எவனாலையும் தொட முடியாது. இந்த சீதா சொல்கிறது நிஜம். இந்த உலகத்தில் எந்த ஒரு செயல் உன் மேலே வச்சாம்பர் விமர்சனம், அவன் பரம்பரை கூட இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த மனித சமூகத்துக்குள்ளே உன்னை கண்டு அஞ்சு நடுங்கிடுவாங்க. மகனே, நான்லாம் தோன்றினா தோண்டலையான்னு தெரியாது. இன்றைக்கி சீத்தான்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கும். எவனை வேணாலும் கவனித்து பார்க்க சொல்லுங்கள். காரணம் என்னன்னா, மகனே, நான் அக்னியில் குளித்து எழுந்தவள். அக்னியில் குளித்து எழுந்தவள். நான் பிறக்கலையாங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. ஆனால் என் பேரை சொல்லி பார்க்க சொல்லு, சீத்தான்னு சொல்லு. ஒரு புன்னகை மலரும். எங்கே? நரம்புக்குள்ளே, நாடிக்குள்ளே, இரத்த நாணத்துக்குள்ளே, ஒரு செயல் வடிவத்துக்குள்ளே இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த சந்திரக்கலை சூரியக்கலையால் நான் அப்படி ஒரு செயல் செய்தேன். ஒரு நாள் சந்திரக்கலையையும் உள்ளே இணைச்சு அக்னியாகவே மாற்றி சூரியக்கலையாக நான் குளித்தேன் மகனே. அவன்தான் சீதா, அவன்தான் ராமன், அவன்தான் கணபதி, அவன்தான் முருகன், அவன்தான் சிவன், அவன்தான் விஷ்ணு, அவன்தான் பார்வதி. இப்படி அந்த பெண்ணையும் கூட பெண் தன்மையே இல்லாமல் பார்வதியே ஆணாக நின்னா. அதுதான் இன்னைக்கு மதுரையை ஆடுறா மீனாட்சின்னா அவளே சிவன், அவளே பார்வதி. இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நேராக வரல, சொன்னாங்க. அப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாத்துக்கிட்டையும், இந்த தவத்தை மட்டும் விட்டுறாத. அது உங்ககிட்ட வரும், அதை உதாசீனப்படுத்திடாத. அது உங்ககிட்ட வரும். ஏதோ ஒரு அலட்சியம் செஞ்சு அதை விட்டுட்டேன்னா, மவனே, நீ என்ன ஆனாலும் சரி பிடிக்க முடியாது.
வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த தவத்தையும் இந்த தவத்துக்குள்ளே உண்மையாகவே ஒருத்தர் இருக்கிறான் பாரு, அவனையும் உதாசீனப்படுத்திடாத. ஏன்னா அவங்க 2 பேரும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்தில் எல்லா பேரும் உன்னை ஏமாற்றுவான். உண்மையாகவே ஒருத்தன் தவம் செஞ்சு வந்திருக்கான் பாரு, ஒரு தவசு, அவனும் இந்த தவமும் உன்னை எப்பயும் ஏமாத்த. அதான் காலம் கடந்து இறைவன் என்பவன் ஒருத்தன் இருந்துக்கிட்டே இருக்கிறான். இறைவனுக்கு சாவு இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அவன் மனமே இல்லை, அவன் வேற, அவன் ஒரு சுழற்சி, அவன் ஒரு ஏக்கம். அதை சொன்னால் புரியாது. மனிதர்கள்ட்ட போய் சுழற்சினா என்னங்க சுழற்சி, ஏக்கம்னா என்னங்க ஏக்கம், புரியாது. என் போன்ற ஒரு ஆளை தூக்கி கொண்டு போய் புதைச்சிருப்பான், எரிச்சிருப்பான். இன்னைக்கு நிற்கிறேன்ல, அதுக்கு காரணம் இந்த ஏக்கம், இந்த சுழற்சி. நீங்கள் கட்டமைச்சிருக்க இந்த சட்டம், வரையறை, இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு, இந்த புத்தகம், இந்த எழுத்து, இந்த எழுத்தாளர்கள், தத்துவம், எதுவும் நம்மளெல்லாம் தூக்கி அந்த பாட்டில். வலியோடு அழுகிறவனுக்கு பசியாத்தினது இந்த சுவாச காற்று. வலியோடு நிற்கிறவனுக்கு துன்பத்திலேருந்து துயரத்திலேருந்து வெளிச்சத்தை காட்டினது இந்த சுவாச காற்று. அதனால தான் இதை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கங்க. என் வாழ்க்கைக்குள்ள பெரும் மாற்றமாக இந்த தியானம் வேறு என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? சுவாசத்தில் முன்னேறி ஒரு இடத்துக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் இந்த உடலில் இருக்கிற செல்லெல்லாம் புதுப்பிக்கப்பட்டுச்சு. இந்த உடலில் இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் எல்லாமே ஒரு சீரான மாற்றத்தை சந்திச்சிச்சு. கழிவுகளை வெளியேற்றுனுச்சு. தலைப்பகுதிக்குள்ளே அங்கே இருக்கிற பதிவுகள்னு சொல்கிறோம்ல, பல ஆண்டுகளாக நம்ம எத்தனையோ பிறப்புகள் எடுத்திருக்கலாம், எத்தனையோ செயல்கள் இருக்கலாம், அந்த ஒவ்வொரு பதிவையும் வெளியில் எடுத்துச்சு. அந்த பதிவாக இருக்குங்க. நீங்கள் கேமராவில் எப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ, எப்படி ஷூட் பண்ணுறீங்களோ, அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரை திட்டா கூட ஒரு பதிவாக உள்ள ரெக்கார்ட் ஆகிடும், மெமரியில் பதிவாயிரும். அது ஒரு பதிவு இருக்குது, இது ஒரு நிஜம். அப்போ அந்த பழைய செல்களை ஒரு மனிதனால் வீழ்த்த முடியலை, அந்த மனித தன்மையை வீழ்த்த முடியலை. ஒவ்வொருவனும் நல்லா படித்து பெரிய அதிகாரியாக, பெரிய உயரத்தில், பெரிய தொழிலதிபராக இருந்தும் ஒருத்தன் திருப்தி இல்லாமல் தான் போகிறான். எங்கே மரண வாயுவுக்கு. அப்போ ஒருத்தன் திருப்தினா அந்த இடம் எல்லாமே பழைய பதிவுகள் அதிகமாக இருக்குது, புது பதிவுகள் அதுக்குள்ளே கலக்கப்படுது. ஆனால் பழைய பதிவுகளும் புது பதிவுகளும் போராடி போராடி ஒரு இடத்துக்குள்ளே வெற்றி கிடைக்கல, ரெண்டுக்குமே வெற்றி கிடைக்கல. ஆனால் ஒரு யோகியாகப்பட்டவனுக்கு, ஒரு தவம் பண்ணுறவனுக்கு என்ன பண்ணுறான், பழைய பதிவுகள் அனைத்தையும் போர் செஞ்சு வீழ்த்துது. ஆயுதமாக இந்த சுவாசத்தை வச்சு அந்த தலைப்பகுதியில் மூளையில் இருக்கின்ற எங்கெங்கெல்லாம் பதிவுகள், என்னென்ன செல்லெல்லாம் கெட்ட செல்கள் இருக்கோ, எந்தெந்த பதிவுகள் எத்தனையோ ஆண்டுகள் முன்னாடி சாபம், கருமம், இதெல்லாம் அதை எல்லாத்தையும் தத்துவமாக உண்மையாக சொல்கிறேன். நான் பார்த்து என் மூளையிலிருந்து அகண்டு போனதை உன்கிட்ட சொல்கிறேன். ஏதோ ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு குருநாதருடைய பாடல்லேருந்து ஒன்று சொல்லலை, நான் என் மண்டைக்குள்ளே, என் மூளைக்குள்ளே இருந்து பதிவுகள். சிறு வயதில் நான் செஞ்சிருப்பேன்ல ஒரு தவறு, சிறு வயதில் ஒரு பெண்ணு மேலே ஆசைப்பட்டிருப்பேன்ல, இதெல்லாம் பதிவாக இருந்து அது வெளியேறும்போது எனக்கு தெரிகிறது. அது படம் மாதிரி ஓடுது, வெளியில் போகுது, அது வெளியேறுது. அந்த பதிவெல்லாம் ஆசை, எத்தனை பேர் மேலே ஆசைப்பட்டிருப்போம், எத்தனை பொருள் மீது ஆசைப்பட்டிருப்போம், எல்லாம் பதிவாயிருச்சு. அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வெளியேறுது. எப்படி வெளியேறும்? இது என்ன மாத்திரை இருக்குது, என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது? இந்த தியானம். அதான் என் தாய் சொன்னா, அக்னியில் குளிதான்னு. உன்னையே நீ புதுப்பிச்சுக்கடா, வேறு யாரையும் நம்பாத, உன்னை மட்டும் நீ நம்பு. ஒவ்வொரு நாளும் உன்னை புதுப்பிங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒரு நெருப்பை போட்டு ஊற்றிக்கிட்டு தண்ணியை ஊற்றிட்டு குளிக்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணும்போது உன்னை புதுப்பிக்க கொண்டு முடியும். தியானத்துக்குள்ளே இறைவன் வருவானான்னு நீ பார்க்க வேண்டியதில்லை. தியானத்துக்குள்ளே எவனுமே வர வேண்டாம், எந்த ஆற்றலும் கிடைக்க வேண்டாம். ஆனால் உன்னை புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கிக்கிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. அங்கே என்ன நடக்குது, அங்கே எதுவும் வர வேண்டாம். ஏன் வரணும்? ராமன் எதுக்கு வரணும்? கிருஷ்ணன் எதுக்கு வரணும்? சிவன் எதுக்கு வரணும்? பெருமாள் எதுக்கு வரணும்? நீ எதுக்குடா குருவாகணும்? அங்கே உன்னை புதுப்பிக்கணும், அதுதான் வேணும். ஆற்றல் வந்துருச்சா? இந்த குருநாதர்கிட்ட போனால் ஆற்றல் வந்துருச்சா? குண்டலினில் டெக்னிக்கில் என்ன, நெற்றிக்கனில் டெக்னிக்கில் என்ன, எங்களுக்கு என்ன ஆற்றல், எப்போ வரும், எப்போ ஒளியை பார்க்கலாம், நான் ஒளியை தேடுறேன். அது இதெல்லாம் எதுக்கு? உன்னை புதுப்பிக்கிறதுக்கு என்ன வழி? சீதா சொல்லி கொடுத்தது ஒரே ஒன்று தான் தியானத்தில் எனக்கு.
சீதா என்பவள் இந்த சந்திரக்கலையாக இருக்கிறவா எனக்கு ரொம்ப முக்கியமானவ. என் வாழ்நாள் முழுக்க எனக்கு ரொம்ப முக்கியமானவ. அவள் சீதான்னு சொல்லலாம், பார்வதின்னு சொல்லலாம், வாழைன்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். அவள் எப்படி இருக்கிறான்னா இந்த சந்திரக்கலை சுவாசமாக இருக்கிறா. அவள் எனக்கு சொல்லி கொடுத்ததே என்னன்னா, ஒன்று நீ புதுப்பி, நான் வரணும் இப்படி இருக்கணும் அவன் வரணும்னு எதிர்பார்க்காத, ஒன்று நீ தினந்தோறும் புதுப்பிச்சுக்கிட்டே இரு. அப்போ ரெகுலராக நீ தியானம் பண்ணிக்கிட்டே இரு. ஆனால் உடம்பை உஷ்ணமாக உடம்பு ஆக்கி உடம்பை வம்பாக்கிறத, உடம்பை பத்திரப்படுத்திக்கிட்டு தானம் பண்ணு. இந்த தியானத்துக்குள்ளே நீ ஏதாவது சரி செய்யணுங்கிறது எதை சரி செய்ய போகிற? உனக்குள்ளே பதிவாக இருக்கிற தலையில் இருக்கிற செயலையோ உடம்புல இருக்கிற கழிவுகளோ சரி செய்ய போகிற. அப்போ உடல் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்போ உடலை தவம் செஞ்சு ரொம்ப ஹீட்டாகி உஷ்ணமாக்கி நரம்பு தளர்ச்சியோ வேறு செயலுக்குள்ளே போய் நீ துன்பப்பற்றக்கூடாது. அதையும் விழிப்போடு நீ செயல்படணும். தவம் பண்ணுறது உன்னை புதுப்பிக்கிறது முக்கியம் கிடையாது. அதை நீங்கள் இன்னொரு கண்டு வச்சுட்டு புதுப்பிக்கும் போது இந்த உடலுக்கு பலவீனம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. அது குருவோட கடமை இல்லை, உன்னுடைய கடமை. அது உன் பொறுப்பு. தவம் கற்றுக்கிறது, தீட்சை வாங்கிறது, குருவை சந்திக்கிறதுன்னு பிக்கையும் கிடையாது. அந்த கலையை பண்ணால் உடல் வெப்பசலனமாகும், நரம்புகள் எல்லாம் வேறு தன்மைக்கு மாறும். குடல் தன்மையோ இல்லை உணவு குழாயோ இல்லை உள்ளே இருக்கிற உறுப்பு தன்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தொடங்கும். அப்போ அந்த மாற்றம் வரும்போது அந்த உடலை தக்க வச்சு கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு செயல் இருக்குங்கிறத நீங்கள் அவசியமாக பார்த்து. அப்போ இந்த மாதிரி செயல் நடக்கதா, தன்னை புதுப்பிச்சு தான் தன்னுடைய செயல் வடிவத்துக்குள்ளே கொடுத்து தான் இந்த மூளையில் இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளையும் வெளியெடுத்தோம், ஒவ்வொரு செயலையும் வெளியில் எடுத்தோம். அப்போ வெளியில் எடுக்கும்போது அது ஒரு புது தாட்டில் என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சம்னா என்னன்னு காட்டுது. இப்போ உங்கள்கிட்ட பேசுகிற நிறைய மெசேஜ், இந்த செயல், இந்த வடிவம் தியானத்தில் உட்காரும்போது எல்லாத்தையும் காட்டுறது என்னென்னா, அங்கே புது சிப்பு, புதுசாக ஒருத்தன் எனக்கு கிடச்சிருக்கான். புது அந்த செல்கள்னு சொல்லுவோம்ல, உயிர் துளிகள் புதுசாக தலைப்பகுதியில் அந்த இருக்கிற அந்த சுரபியாக சுரக்கக்கூடிய அந்த பீனியில் அந்த செயலெல்லாம் உள்ளே இருக்கிற தலைப்பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய நுட்பமாக இருக்கக்கூடிய செயலெல்லாம் நுட்பமாக வேறு வடிவத்துக்குள்ளே காட்டுது. ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே என்ன ரகசியம் இருக்குங்கிறா, இது என்ன பண்ணுதுன்னா, பழைய இதை வெளியில் எடுத்துட்டதுனால புதுசாக அதை எடுத்துகிட்டு வருது. ஸ்டோரேஜாக உள்ளே கொண்டாந்து வச்சிருது. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 20 நிமிஷம் கழிச்சு போனால் அது என்கிட்ட சொல்லுது, இங்கே ஒன்று இருக்குது, இதை நீ மக்கள்கிட்ட சொல்லு. புதுசு அது உடனே எனக்கு டெலிகாஸ்ட் பண்ணி படமாக காட்டுது. இதுதான் மக்களுக்கு கிடைக்கப்படணும், மக்கள் பயனுள்ளதாக மாறணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்குது. தயவு செய்து உடலில் இருக்கின்ற எல்லா செயலையும், இதை நான் சொன்னது ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன். இதுக்காக நான் 40 ஆண்டுகள் செலவழிச்சிருக்கிறேன். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 40 ஆண்டுகள் ஆயிருக்கு. நான் இதை ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். இதோடைய விலை என்னன்னு கேட்டிங்கன்னா 40 ஆண்டு. 30 ஆண்டு தோற்றுருக்கேன், 10 ஆண்டுகள் தவத்துக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க வாழ்க்கையோடைய என்ன, வாழ்க்கையோட தத்துவம் என்ன. நீங்கள் பெரிய ஆளாக ஆகணுங்கிறதெல்லாம் அடுத்தது. முதல்ல உங்ககிட்ட இருக்கிற ஒரு கிளீனிங் ப்ராசஸை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும்ல. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. ஒரு குருக்கிட்ட போனால் இந்த குருக்கிட்ட விட இவர்கிட்ட போனால் ஒளி வருது, ஒரு ஆற்றல் இருக்குது. ஆசீர்வாதம் பண்ணாவே ஒரு ஆற்றல் கிடைக்குதுங்க. இதில் ஏதாவது நிறைய பேர் கம்ப்ளீட்டாக, நிறைய பேர் ரெகுலராக தியானத்தில் போகிறவங்க நிறைய பேர் பலவீனமாக நிற்கிறதுக்கும், அனாதையாக நிற்கிறதுக்கும், வாட்ஸ்அப்பில் குரூப்பாக பேசிக்கிட்டு தோற்று போய் நிற்கிறதுக்கும், கும்பலாக கதை பேசிக்கிட்டு நிற்கிறவங்க அத்தனை பேர்த்தோட செயலும் ஏதோ ஒன்று வரும்னு நினச்சி காத்துக்கிட்டு இருக்கான். சீதா சொல்லி கொடுத்தா பாருங்க, அக்னியில் குளிக்கணுங்கிறது, அதை கற்றுக்கலை. எதை கற்றுக்கணும் தியானத்தில் கற்றுக்கலை. ஏதோ எதை கற்றுக்கக்கூடாது, எதை பேசக்கூடாது, எதை தெரிஞ்சுக்கக்கூடாது, எதை விமர்சனம் பண்ணக்கூடாது, அதை போய் ஒரு யோகி, ஒரு சித்தருங்கிறவன் தியானத்தில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகி எல்லாத்தையும் பார்த்தவன், அவன் எதுக்கு வேணாலும் ஒரு வேலையை செய்வான். புரியுதா? அவனே போன மலம் இருக்குல்ல, அந்த மலத்தை கூட மல்லிகைப்பா மாற்ற அவனால் முடியும். அவன் எதுக்கோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை போய் நீ ஏன் போய் ஆராய்ச்சி பண்ணுற? உன்னோட பயணம் என்ன, உன்னுடைய வேலை என்ன? அவனை ஆராய்ச்சி பண்ணுறதா உனக்கு வேலை? அவன் பல விஷயங்கள் பண்ணுவான். நான் ஒருத்தரை பார்க்க போனேன், ஜாங்கிரி வாங்கிட்டு போனேன். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் ஒரு அனுபவம் பெற்றவர் கிறுக்கு நிலையில் இருக்கிறார். ஜாங்கிரியை தூக்கி எறிஞ்சிட்டார்.
ஏன்னா நீ ஜாங்கிரி எதுக்கு எனக்கு எடுத்துகிட்டு வர, உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு அந்த வேலையை போய் பாருங்கிறத சொல்லாமல் சொன்னார். நான் யாரா, நான் மாவட்ட செயலாளரா இல்லை உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண தெரிஞ்சவனா? எனக்கு எதுக்குடா ஜாங்கிரி, நான் காட்டுறடா, எனக்கு எதுக்குடா ஜாங்கிரியை கொண்டாந்து கையில் கொடுக்குற, நீ போய் உனக்கு என்னடா எதுக்குடா வந்த தவம் பண்ண, போய் தவம் பண்ணுறா. முள்ளில் தூக்கி வீசி அடிச்சிட்டாருங்க ஜாங்கிரியை. காம்ப்ளிமெண்ட்டு, கிஃப்ட்டு, பாசம் இதெல்லாம் எதுக்கு எனக்கு அப்படின்னு அவர் எனக்கு சொல்லாமல் சொல்லி கொடுத்துட்டு போனார். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் நான்லாம் சந்திக்க தேவை கிடையாது. நீங்கள் உங்களை புதுப்பிச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் பணியை பாருங்கள். நாங்கள் வாழ்ந்தோம், நாங்கள் இவ்வளோ தூரம் வந்த பயணம், ஒரு அனுபவம் பெற்றோம். ஒரு இடத்துல எங்கள் வேலை முடிஞ்சுன்னா நாங்கள் பாட்டில் போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதான். சொல்கிற வரைக்கும் சொல்லுவோம். எங்கள் மேலே 1000 பெரிய ஒரு பயங்கரமான பேர் ஆனந்தத்துக்குரிய நல்ல நல்ல செயலும் நல்ல நல்ல வார்த்தைகளும் வரலாம். எங்கள் மேலே சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டுகளும் வரலாம். இது எல்லாமே மனிதர்கள் சொல்லுகிறது. எங்களை வள்ளலார் மாதிரியோ இல்லை பெரிய இந்த உலகத்திலே உயர்ந்த ஒரு யோகி சொல்லணும் நீ செய்கிறது தப்புடான்னு. அப்போ காலில் விழுந்து நாங்கள் மன்றாடுவோம், இல்லை கழுத்தை எடுத்துகிட்டு விழுந்து செத்து போவோம். ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது. என்னை பார்த்து ஒரு யோகி சொல்லணும், டே நீ வாழ்கிற வாழ்க்கை தப்புடா, நீ போகிற பாதை தப்புடா, நீ பண்ணுற தியானம் தப்புடான்னு ஒரு யோகி சொன்னான்னா கழுத்தை எடுத்துகிட்டு அடுத்த நிமிஷம் கீழே விழுந்துருவோம். ஏன்னா ஒரு யோகியே சொல்லிட்டான் அப்புறம் நம்ம சரியா இல்லைடா அப்படின்றோம். மனிதனுக்கு எதுவுமே அவனையே அவனுக்கு தெரியாதுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? விவேகானந்தரை பற்றி ராமகிருஷ்ணர்கிட்ட போய் 100கணக்கான போய் சொன்னாங்க. பல பொம்பளைங்களோட தொடர்பில் இருக்கிறாரு, மது அருந்துறாரு. விவேகானந்தரை பற்றி சொன்னோன்னு ராமகிருஷ்ணர் சொன்ன ஒரே வார்த்தை, நீ போய் எடுத்து கூகுளில் தட்டி கூட பாரு, அவர் கன்சல்ட் கூட பண்ணலை, அதை கேர் கூட பண்ணலை. அடுத்த நாள் இன்னொருத்தர் போய் சொல்லும்போது என்னமா சொன்னார், எனக்கு தெரியும்டா அவன் யாருன்னு, என் தேவி சொல்லியிருக்கிறா, அவன் வேற. இதுதானே தியானம். அப்போ ஒரு யோகியும் மனுஷன் மாதிரி முட்டாளு மாதிரி விவேகானந்தர் தப்பான பாதைக்கு போயிட்டானா அவன் ஆசிரமத்துக்குள்ளே விடாத அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஒரு தீர்க்கதரிசி எப்படி சொன்னான் பாரு, அவன்தாங்க தீர்க்கதரிசி. எப்படி சொன்னான், வழிப்போக்கனாக பேசிக்கிட்டு குள்ள நரியாக சுற்றி கொண்டு இருப்பவன் மனிதன் அதுக்குள்ளே என்ன செயல்னு கண்டறிஞ்சிட்டு சொன்னான். இந்த உலகத்தில் கண்டறியாமல் எதையும் சொல்லக்கூடாது, கண்டறியணும். ஒருத்தன் ஒரு மனிதன் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான்னா நீ யார், நீ அதை உன்னால் கண்டறிய முடியாது, அந்த திறன் உன்ட்ட இல்லை. அப்போ என்ன பண்ணணும், அடக்கி வாசிச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்கணும். அங்கே நீ ஏதாவது ரியாக்ஷன் பண்ணனா நீ அழிஞ்சு போய் வாய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவ. அதுதான் அதோடைய வெளிப்பாடு. நீ ரியாக்ஷன் கொடுத்தனுச்சிக்கவே முடிஞ்சு போச்சு. அவன் சாவறது இல்லாமல் உன் வாழ்க்கையை சாவடிச்சுட்டு போயிடுவான். பல பேருடைய வாழ்க்கையை இந்த மாதிரி தான் சாவடிச்சுட்டு இருக்காங்க, பல பேருடைய வாழ்க்கையை. அப்போ அந்த ராமகிருஷ்ணன் உண்மையான தீர்க்கதரிசிங்கிறத காட்டினான்ல. விவேகானந்தருக்கே தெரியாதுடா தன்னுடைய பலம் என்னன்னு, எனக்கு தெரியும்டான்னு சொன்னவன் ராமகிருஷ்ணன். அப்போ ஒரு தவத்தோட பலம் என்னன்னு பாருங்க. இந்த உலகம் சொல்லலாங்க உங்கள் மனைவியை பற்றி, உங்கள் குழந்தையை பற்றி, யாரையாவது பற்றி. தவம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மனைவி இந்த பிறப்பில் இல்லை போன பிறப்பில் என்ன பிறந்தான்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தவம் பண்ணுங்க.